முன்னாடியெல்லாம் 2 ஜிபி ரேம் 3 ஜிபி ரேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஜிபி ரேம் 8 ஜிபி ரேம் மொபைல் கூட நமக்கு வந்து பத்த மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போயும் மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 10,000 பட்ஜெட்லையும் வாங்குறாங்க. அதே நேரத்தில் ஒரு 50,000 60,000 பட்ஜெட்லையும் வாங்குறாங்க. இருந்தாலுமே மிட் ரேஞ்சில் ஒரு 20,000லேருந்து ஒரு 30,000 உள்ள மொபைல் கிடைக்குமா, இல்லை ஒரு 25,000லேருந்து ஒரு 35,000 மொபைல் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கும் ஒருவேளை நீங்களும் அப்படி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைலும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெட்மி Note 13 Pro 5G. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெட்மியில் இந்த Note 13 Pro 5Gங்கிற இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைலோட இன்னும் 2 மொபைலையும் சேர்த்து Note 13 Pro Plus அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 3 மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் இப்போ நம்ம கையில் Note 13 Pro 5G மொபைல் இருக்குது. ஆல்ரெடி இந்த மொபைலோட இல்லை இப்போ நம்ம சொன்னாலே 3 மொபைல், இந்த 3 மொபைலுக்கான குயிக் ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். அதனால இந்த வீடியோவில் நம்ம இந்த மொபைலுக்கான ரிவ்யூலாம் சொல்ல போகிறது கிடையாது. சின்னதாக ஒரு அன்பாக்சிங், முக்கியமாக கேமராவோட சாம்பிள்ஸ், அப்புறம் குயிக்காக ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மொபைலோட பாக்ஸை கையில் எடுத்ததுமே வந்து எனக்கு ஒரு செங்கலை கையில் எடுத்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ மொபைலோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 187 கிராம் தான் வருது. பட் பாக்ஸோட மொத்த வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 500 கிராம், அதாவது ஒரு 1/2 கிலோ கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பாக்ஸோட வெயிட் சரியான வெயிட்டாக இருந்துச்சு, கையில் பிடிக்கிறது கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதுவும் உண்மையிலே ஒரு செங்கல் மாதிரி இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் பாக்ஸை கையில் எடுக்கும்போது. பாக்ஸை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா மொபைல் கொடுத்துருந்தாங்க, சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருந்தாங்க, யூசர் மேனுவல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. கூடவே இந்த மொபைலுக்கான கேஸையும் கொடுத்துட்றாங்க பாக்ஸ்லேயே. அது போக மொபைல்லேயே வந்து ஸ்க்ராட்ச் கார்டும் ஒட்டி கொடுத்துருவாங்க. ஸோ உடனே நம்ம வந்து டெம்பர் கிளாஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம ரிவ்யூவில் சொன்னது போலவே இந்த மொபைலுக்கான சார்ஜரையும் கொடுத்துருந்தாங்க. 67 வாட்டுக்கான ஒரு சார்ஜர், ஓரளவுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிருது அப்படின்னு சொல்லலாம். சார்ஜர் வரும்போது அதுக்கான கேபிள் மட்டும் இப்படி வராமல் இருக்கும். ஸோ சார்ஜரோட கேபிளும் கொடுத்துருந்தாங்க. கேபிளோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. மொபைலில் மேலே ஒட்டியிருக்க அந்த கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு மொபைலை கையில் எடுத்தோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக ஒரு நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கையில் எடுக்கிறதுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மொபைல் 187 கிராம் இருக்குது. ஆனாலுமே ஒரு வெயிட் இருக்க ஃபீலே இல்லை. ஒரு மோட்டோ இல்லை ஒரு விவோ அதெல்லாம் கையில் எடுக்கும்போது எப்படி ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் தான் இந்த மொபைல் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இருந்தாலுமே இந்த மொபைல் 5100 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த மொபைலுக்கான வெயிட் இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டாக கையில் பிடிக்கிறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. மொபைலோட ஃப்ரண்ட்லேயும் ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பின்பக்கமும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிசைன் நல்லாவே இருந்துச்சு. ஒரு மாதிரி வேவ் டிசைனில் கொடுத்துருக்காங்க. மொபைலில் மொத்தமாக பர்பிள், பிளாக், ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம கையில் இருக்கிறது ஒயிட் கலர் தான். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த மொபைல் கார்டு ஆஃபரில் வாங்கினது தான். 26,000 ப்ரைஸ்லேருந்து கார்டு அப்ளை பண்ணி நமக்கு 24,058 ரூபா, அதாவது 58 ரூபா ஒரு பேக்கிங் போய் கொடுத்துருந்தாங்க. இந்த கலர் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நான் இந்த மொபைல் ஆர்டர் பண்ணும்போது 3 கலரோட டெலிவரி டேட்டுமே பார்த்தீங்கன்னா வேறு டேட் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு மொபைல் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுச்சு அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த கலர் வாங்கியிருந்தோம். மற்றபடி இந்த கலர் தான் வாங்கணும் அப்படின்னு எதுவும் இல்லை. இந்த கலர் மட்டும் தான் எங்களுக்கு வந்து 2 நாளில் டெலிவரி கிடைச்சது. மொபைல் சீக்கிரமாக கையில் கிடைக்கணும். இருந்தாலும் இந்த ஒயிட் கலர் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன டவுட்டில் தான் வாங்கியிருந்தேன். பட் நான் கண்டிப்பாக எதிர்பார்த்தது கூட நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் 3 கலரில் அவங்க கொடுத்துருந்தாலும் அவங்க கொடுக்குற அதே கேஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 3 மொபைலுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். கேஸ் வந்து ஃபுல்லாகவே பிளாக் கலரில் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக அது வந்து டிசைனை கவர் பண்ணிடுது. கேமரா டிசைனுமே பார்க்குறது வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி யூனிக்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. மற்ற மொபைல் வர மாதிரி 3 கேமரா தான் ரவுண்ட் கேமரா கொடுத்துருந்தாலும் கேமராவோட பம்பெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் நல்லாவே இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ரெட்மி 5G அப்படிங்கிற லோகோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, என்னதான் நம்ம வந்து வீடியோவில் வந்து கேமராவோட சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தாலும் ஒரிஜினலாக நம்மளால கெஸ் பண்ண முடியாது. மொபைலை வாங்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா கண்டிப்பாக ரிவ்யூலாம் பார்க்க வாங்க மாட்டோம். ஸோ ரிவ்யூ பார்ப்போம், நிறைய சர்ச் பண்ணி பார்ப்போம். அதோட ப்ராசர், பேட்டரி லைஃப் எல்லாமே ஓரளவுக்கு நம்மளால அனலைஸ் பண்ணிட முடியும். என்னதான் கேமராவோட சாம்பிள்ஸ் வந்து வீடியோவில் பார்த்தாலும் அது அக்யூரன்சி நமக்கு வந்து தெரியாது அப்படிங்கிறதுனால இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ, ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே ஒரு கூகுள் டிரைவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் இந்த மொபைலை வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்லை அதோட ஃபோட்டோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரிஜினல் வீடியோ மட்டும் ஃபோட்டோ நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த மொபைலோட குயிக் ரிவ்யூக்கான வீடியோவும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கிறதுனால இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த வீடியோக்கான லிங்க்கும் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட மொபைலை வாங்கலாமா வேணாமல் சொல்லிட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இருந்தாலும் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்காக இதோட யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குமா சொல்லணும் அப்படின்னா, மொபைல் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளாட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்கனால அதுவுமே பார்க்குறது நல்லா இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரதுனால யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு நல்லாவே இருக்குது. அதே நேரத்தில் கலர் வைஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய எம்ஐ மொபைல் நம்ம வாங்கி ஆன் பண்ணதுமே வந்து ஒரு அப்டேட் கேட்கும். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பர் தான் வாங்கியிருந்தாரு. அன்பாக்ஸ் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் மட்டும் இந்த மொபைல் நம்மள்ட்ட கொடுத்துருந்தாரு. இப்போ மொபைல் ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததில் நம்ம முன்னாடி எப்படி சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இதை நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதை நான் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து எப்பயுமே ஒரு அப்டேட் கேட்கும் சொல்லியிருந்தேன். பட் இந்த மொபைலை நான் ஒரு 4 hour 5 hour யூஸ் பண்ணுற வரைக்குமே இந்த மொபைலுக்கான அப்டேட் வந்து வரல. ஸோ அதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைலை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணும்போது பேட்டரி எல்லாம் வந்து ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கும். பேட்டரிக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்ல வந்தேன். ஸோ அப்டேட் பண்ணல அப்படிங்கிறதுனால என்னமோ தெரியல, பேட்டரி கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரெயின் ஆன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. பட் சார்ஜிங்கோட ஸ்பீட்
ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு குயிக்காக சார்ஜ் ஆகுது. பட் நான் யூஸ் பண்ணதில் நான் எதிர்பார்த்ததை தாண்டி கொஞ்சம் சீக்கிரமாகவே பேட்டரி ட்ரெயின் ஆனிச்சு. ஒருவேளை அந்த மொபைலை வாங்கினதும் உங்களுக்கு அப்டேட் கேட்டுச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஹீட்டிங் இஷ்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நான் மொபைல் ஓரளவுக்கு யூஸ் பண்ண வரைக்கும் மொபைல் ஹீட் ஆகிறத ஓரளவுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சு. மற்றபடி இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். மொபைலில் Snapdragon 7 Generation 2 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல எல்லாம் எந்த குறையும் இல்லை, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. மொபைலோட ஓவரால் யூசேஜ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஸ்பீடாக இருக்குது, நம்மளால மல்டி டாஸ்கிங் கூட ஈஸியாகவே பண்ணிக்க முடியும். 8GB RAM 128GB ஸ்டோரேஜ்க்கான பேஸ் வேரியன்ட் இது. கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச அளவு கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்குங்க. 26,000 கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமான பிரைஸ் தான். 24,000 வந்து கொஞ்சம் அதிகமான பிரைஸாக தான் இருக்குது. இருந்தாலும் கார்டு யூஸ் பண்ணால் நம்மளால ஒரு 2,000 கம்மியாக வாங்கிக்க முடியும். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக கார்டு யூஸ் பண்ணி வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாரி யூஸ்ஃபுல்லான நல்ல வீடியோஸ் நிறைய நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.